மகாபாரத கதைகள் குறித்து விவாதிப்பது ஒரு மிக சுவாரஸ்யமான தலைப்பு. இந்த இதிகாசம் பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு, விவாதிக்கப்பட்டு, வெவ்வேறு கோணங்களில் விளக்கப்பட்டு வருகிறது. மகாபாரத கதைகளில் உள்ள சில முக்கிய அம்சங்கள் மற்றும் விவாத புள்ளிகள் இங்கே. நீதியும் தர்மமும். மகாபாரதத்தில் நீதி மற்றும் தர்மம் பற்றிய ஆழமான விவாதங்கள் உள்ளன. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான போர் வெறும் அரியணைக்கான சண்டை மட்டுமல்ல, தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நடந்த ஒரு பெரும் போராட்டமாகவே கருதப்படுகிறது. கிருஷ்ணரின் பங்கு. மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் பங்கு மிகவும் முக்கியமானது. அவர் பாண்டவர்களின் வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் தர்மத்தின் காவலராகவும் திகழ்கிறார். போரின் முடிவை தீர்மானிப்பதில் கிருஷ்ணரின் தந்திரங்களும் ஞானமும் பெரும் பங்காற்றின. துரியோதனன் கிருஷ்ணரின் தெய்வீகத்தன்மையை ஏற்க மறுத்தது, அதன் விளைவுகள் போன்ற விவாதங்கள் இன்றளவும் பேசப்படுகின்றன. கர்ணனின் துயரம். கர்ணனின் வாழ்க்கை ஒரு தனி விவாதத்திற்குரியது. அவரது பிறப்பு, சூதனாக வாழ்ந்த அவரது துயரம், துரியோதனன் மீது கொண்ட விசுவாசம், அர்ஜுனனுடன் அவனுக்கு இருந்த போட்டி என பல கோணங்களில் கர்ணனைப் பற்றிய விவாதங்கள் தொடர்கின்றன. அவன் தர்மப்படி வாழ்ந்தானா அல்லது அதர்மத்தில் ஈடுபட்டானா என்ற கேள்விகளும் எழுகின்றன. பாத்திரங்களின் மனவியல்பு. மகாபாரதத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிகவும் ஆழமான மனவியல்பு கொண்டவை. எந்தவொரு கதாபாத்திரத்தையும் முழுமையாக நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ வரையறுக்க முடியாது. யுதிஷ்டிரரின் தர்ம சிந்தனையும் நேர்மையும் பல இடங்களில் சோதிக்கப்படுகின்றன. சூதாட்டத்தில் நாட்டை இழந்தது, தன் சகோதரர்களையும் மனைவியையும் பணயம் வைத்தது போன்ற அவரது செயல்கள் பல விவாதங்களை எழுப்புகின்றன. திருபதியின் சபதம், அவளது மானபங்க நிகழ்வு, கிருஷ்ணர் அவளை காத்த நிகழ்வு போன்றவற்றை இன்றும் பெண்கள் உரிமை மற்றும் சமூக நீதி பற்றிய விவாதங்களில் மேற்கோள் காட்டப்படுகின்றன. துரோணர், பீஷ்மர். தங்கள் கடமைக்கும் தர்மத்திற்கும் இடையே சிக்கித் தவிக்கும் துரோணர் மற்றும் பீஷ்மரின் நிலைமை பல தார்மீக கேள்விகளை எழுப்புகிறது. மறைக்கப்பட்ட மற்றும் அறியப்படாத கதைகள். மகாபாரதத்தில் நாம் பொதுவாக அறிந்த கதைகளுக்கு அப்பால் பல அறியப்படாத சுவாரஸ்யமான கிளைக்கதைகளும் சம்பவங்களும் உள்ளன. உதாரணமாக, ஏகலைவன் கதை. குரு துரோணர் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளன் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஏகலைவனின் கட்டை விரலை குரு தட்சணையாக கேட்ட கதை, குருவின் நியாயம் குறித்த விவாதங்களை எழுப்புகிறது. துரோணரும் ஆடுகளும். துரோணரின் வறுமையையும் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையையும் பற்றிய சில அறியப்படாத கதைகள் உள்ளன. யயாதி, தேவயானி கதை. யயாதி மற்றும் தேவயானியின் காதல் கதை, உறவுகள் மற்றும் தியாகங்கள் பற்றிய வேறுபட்ட கண்ணோட்டங்களை வழங்குகிறது. தத்துவ மற்றும் ஆன்மீக அம்சங்கள். மகாபாரதம் வெறும் கதை மட்டுமல்ல, பல ஆழமான தத்துவ மற்றும் ஆன்மீக கருத்துக்களையும் உள்ளடக்கியது. பகவத்கீதை. மகாபாரதத்தின் மிக முக்கியமான பகுதி பகவத்கீதை. போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசித்த இந்த ஞானம், வாழ்க்கையின் நோக்கம், கடமை, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்ற பல ஆன்மீக கருத்துக்களை விளக்குகிறது. இது இன்றும் உலகெங்கிலும் உள்ள பலரால் ஆராயப்படும் ஒரு உன்னத நூலாகும். 4 வகை புருஷார்த்தங்கள். தர்மம், அறம், அர்த்தம், பொருள், காமம், இன்பம், மோட்சம், வீடுபேறு ஆகிய 4 புருஷார்த்தங்கள் பற்றிய விவாதங்கள் மகாபாரதத்தில் உள்ளன. வரலாற்று பின்னணி. மகாபாரதம் ஒரு வரலாற்று நிகழ்வா அல்லது வெறும் இதிகாசமா என்பது பற்றிய விவாதங்கள் நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றன. மகாபாரதத்தில் கூறப்படும் சம்பவங்கள், இடங்கள், சமூக கட்டமைப்புகள் போன்றவை குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மகாபாரத கதைகள் குறித்து உங்களுக்கு வேறு ஏதேனும் குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை பற்றி அல்லது ஒரு நிகழ்வை பற்றி விவாதிக்க வேண்டுமானால் தயவு செய்து கேளுங்கள்.